அனைவருக்கும் வணக்கம். சக்ரா மெடிடேஷன். இந்த சக்ரா மெடிடேஷன் என்பது நமது உடலில் உள்ள 7 சக்கரங்களை தூய்மைப்படுத்துவதாகும். இந்த சக்கரங்கள் நமது உடலுக்கு ஒரு எனர்ஜி சென்டராக வேலை செய்கிறது. அதாவது பிரபஞ்சத்திலிருந்து வரக்கூடிய அந்த சக்தியை முழுமையாக எடுத்து நமது உடலுக்கும் உடலில் உள்ள ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் கொடுத்து அவை ஆரோக்கியமாக செயல்பட உதவுகிறது. இந்த சக்கரங்கள் நமது நாளமில்லா சுரப்பிகளோடு தொடர்பு கொண்டுள்ளது. இந்த சக்கரங்களை நாம் பீஜா மந்திரம் மூலமாக தூய்மைப்படுத்துவோம். இந்த பீஜா மந்திரங்கள் என்பது ஒரு இயற்கையின் ஒளி அலைகளாகும். இப்பொழுது நாம் இந்த சக்கரா தியானத்தை எப்படி செய்யலாம் என்று பார்ப்போம். இதை செய்வதற்கு ஒரு ஆரோக்கியமான இடத்தில், காற்றோட்டமுள்ள இடத்தில் கீழே ஒரு விரிப்பின் மீது அமர்ந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு சுகமான ஒரு ஆசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள். 2 கைகளையும் ஒரு சின்முத்திரையில் வைத்து வானத்தை நோக்கியவாறு அமர்ந்து கொள்ளுங்கள். மெதுவாக கண்களை மூடிக்கொள்ளுங்கள். உங்கள் உடலில் ஏதாவது ஒரு இடத்தில் ஒரு இறுக்கமோ அல்லது ஒரு டென்ஷனோ இருந்தால் அவற்றை மெதுவாக வெளியே விட்டு விடுங்கள். ரிலாக்ஸ் யுவர் ஹோல் பாடி. ரிலாக்ஸ் யுவர் பாடி. ஒரு 3 முறை தீர்க்க சுவாசம். நன்றாக ஆழ்ந்த மூச்சை எடுத்து மெதுவாக அந்த மூச்சை வெளிவிடவும். இப்பொழுது உங்கள் கவனத்தை மூலாதார சக்கரத்திற்கு கொண்டு வாருங்கள். இந்த மூலாதார சக்கரம் என்பது நமது பின்பகுதியில் உள்ள முதுகெலும்பின் கீழே அந்த வால் பகுதியில் அமைந்துள்ளது. இதன் நிறம் சிவப்பு. அந்த இடத்தில் ஒரு சிவப்பு நிறமான ஒளி உருண்டை மிளிர்வதை காணுங்கள். இப்பொழுது உங்கள் கவனத்தை சுவாதிஸ்தான சக்கரத்திற்கு கொண்டு வாருங்கள். இந்த சுவாதிஸ்தான சக்கரம் என்பது நமது தொப்புளில் இருந்து 4 விரல்கள் கீழே அமைந்துள்ளது. இந்த சக்கரத்தின் நிறம் ஆரஞ்சு வண்ணம். ஒரு ஆரஞ்சு வண்ணம் உள்ள ஒரு ஒளி உருண்டை அங்கு ஒளிர்வதை காணுங்கள். Wow.
இப்பொழுது உங்கள் கவனத்தை மணிப்பூரக சக்கரத்திற்கு கொண்டு வாருங்கள். இந்த மணிப்பூரக சக்கரம் என்பது நமது தொப்புளில் இருந்து அந்த முதுகெலும்பின் நேர்கோட்டில் அமைந்துள்ளது. இந்த மணிப்பூரக சக்கரத்தின் நிறம் மஞ்சள். ஒரு மஞ்சள் கலரான உருண்டையானது ஒளிர்வதை காணுங்கள். இப்பொழுது உங்கள் கவனத்தை அநாகத சக்கரத்திற்கு கொண்டு வாருங்கள். இந்த அநாகத சக்கரம் என்பது மார்புக்கு நடுவில் உள்ள அந்த குழியில் அமைந்துள்ளது. இதன் நிறம் பச்சை. ஒரு பச்சை வடிவமுள்ள உருண்டையானது அங்கு ஒளிர்வதை காணுங்கள். இப்பொழுது உங்கள் கவனத்தை விஷுப்தி சக்கரத்திற்கு கொண்டு வாருங்கள். இந்த விஷுப்தி சக்கரம் என்பது நமது தொண்டை குழியில் அமைந்துள்ளது. இதன் நிறம் நீலம். ஒரு நீல வண்ணமுள்ள ஒரு உருண்டையானது அங்கு ஒளிர்வதை காணுங்கள்.
இப்பொழுது உங்கள் கவனத்தை ஆக்ஞா சக்கரத்திற்கு கொண்டு வாருங்கள். இந்த ஆக்ஞா சக்கரம் என்பது நமது இரு புருவ மத்தியில் அமைந்துள்ளது. இதன் நிறம் கருநீலம், இண்டிகோ கலர். கரு நீளமுள்ள ஒரு உருண்டையானது அங்கு ஒளிர்வதை காணுங்கள். இப்பொழுது உங்கள் கவனத்தை சகஸ்ரா சக்கரத்திற்கு கொண்டு வாருங்கள். இந்த சகஸ்ரா சக்கரம் என்பது நமது உச்சந்தலையில் அமைந்துள்ளது. இதன் நிறம் பிங்க் கலர். ஒரு பிங்க் வண்ணமுடைய உருண்டை அங்கு ஒளிர்வதை காணுங்கள். 1000 இதழ் தாங்கிய அந்த தாமரை இதழ் அங்கு இருப்பதை உணருங்கள். இந்த பயிற்சியினால் ஏற்பட்ட அந்த மாற்றத்தை அமைதியாக காணுங்கள். எல்லையில்லா பிரபஞ்ச சக்தியானது அந்த சகஸ்ரா சக்கரம் மூலம் உங்கள் உடலில் உள்ள அத்தனை சக்கரங்களுக்கும் கிடைக்கப் பெற்றுள்ளது. உங்கள் உடல் முழு ஆற்றலாக இருப்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் உடல் ஒரு ஆரோக்கியமாக இருப்பதை உணருங்கள். உடலில் உள்ள ஒவ்வொரு செல்களும் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது. உடலில் உள்ள ஒவ்வொரு செல்களும் புத்துணர்வு பெற்றதை உணருங்கள். மனம் அமைதியாக இருக்கிறது. மனம் மகிழ்ச்சியாக இருக்கிறது.
இந்த மகிழ்ச்சியை, இந்த அமைதியை அனுபவியுங்கள். அமைதியாக உங்களால் எவ்வளவு நேரம் இருக்க முடியுமோ இதே நிலையில் அமர்ந்து அதை அனுபவியுங்கள். உங்கள் இரு கைகளையும் நன்றாக தேய்த்து அந்த சக்தியை, பிரபஞ்ச சக்தியை உங்கள் கண்கள், உச்சந்தலை மற்றும் உங்கள் உடல் முழுவதும் மென்மையாக வருடிக் கொடுங்கள். கைகளை விரித்து கண்களை சிமிட்டியபடியே மெதுவாக திறந்து உங்கள் உள்ளங்கைகளை பாருங்கள். உங்கள் முகத்தில் ஒரு புன்முறுவல் இருக்கட்டும். நன்றி. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாட்டர் பிரேயர். நீருக்கு நன்றி. நீரின் பெருமகளை உணர்ந்து நீருக்கு நன்றி கூறுகிறேன். நீரே உலகை, உயிரை காக்கும் சக்தி, உணவை வழங்கும் சக்தி. நீருக்கு நன்றி. கருவாக, உயிராக, உடலாக என்னை உருவாக்கி காத்து வரும் நீருக்கு நன்றி. உணவாக உணவுகளை தரும் செடியாக, மரமாக உலக உயிர்களை காக்கும் நீருக்கு நன்றி. உடலின் அனைத்து செல்களின் இயக்கத்திற்கும் கழிவு நீக்கத்திற்கும் காரணமான நீருக்கு நன்றி. அனைத்து செல்களுக்கும் சத்துக்களை சேர்க்க ஜீரண நீர், நொதிகள், ஹார்மோன்களை உருவாக்கி சிறப்பான ஜீரணத்திற்கு உதவும் நீருக்கு நன்றி. இரத்தமாக, நிணநீராக,
எதிர்ப்பு சக்திக்கு உதவி, உடலை காக்கும் நீருக்கு நன்றி. பிரபஞ்ச சக்தியுடன் இணைத்து அனைத்து செல்வங்களும் எனக்கு அள்ளித்தரும் நீருக்கு நன்றி. பிரபஞ்ச சக்தியுடன் என்னை இணைத்து அனைத்து செல்வங்களும் எனக்கு அள்ளித்தரும் நீருக்கு நன்றி. உலகின் வெப்பநிலையை, உயிர் சக்தியை சீராக்கி உதவி வரும் நீருக்கு நன்றி. உலகில் உள்ள ஜீவராசிகளின் தொடர் உருவாக்கத்திற்கும் காக்கும் ஆற்றலுக்கும் காரணமான நீருக்கு நன்றி. உடலில் உள்ள பஞ்சபூதங்களில் பெரும் பங்காற்றி என்னை காக்கும் நீருக்கு நன்றி. நீருக்கு நன்றி. நீருக்கு நன்றி. இப்பொழுது மணி அட்ராக்ஷன் டைம். இதை சொல்லும் பொழுது ரொம்ப உணர்வுபூர்வமாக பணத்தை, ஒரு எனர்ஜி, அது நம்ம கையில் இருக்கும் பொழுது நமக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு சக்தி இருக்கு. இந்த மனசுல இருத்தி அதற்கு முக்கியம் கொடுத்து நீங்க சொல்லணும். மை டியர் மணி, ஐ ஆம் சாரி, ப்ளீஸ் forgive me. Thank you. I love you. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgive myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. இப்படி அமைதியாக கண்ணை மூடிக்கோங்க. பணம் உங்களுக்கு விபரீதமாக வந்து கொண்டிருக்கிறது. அப்படி விசுவலைஸ் பண்ணுங்க. உங்களுடைய யோஜிக் பிரீத்திங், இடது கையை வந்து அப்டமன்ல வச்சுங்க, வலது கையை வந்து உங்களுடைய மார்புல வச்சுட்டு ஒரு 10 முறை தீர்க்க சுவாசம், நல்ல சுவாசத்தை எடுத்து முதல் அடிவயிறு, மார்பு, ஷோல்டர், ரிலீஸ் பண்றப்ப ஷோல்டர், மார்பு, அடிவயிறு. அடிவயிறு வந்து அப்படியே கான்ட்ராக்ட் ஆகணும். 10 முறை யோஜிக் பிரீத்திங் பண்ணுங்க.
ரிலாக்ஸ். ஓய்வு. கபாலபாதி பிராணாயாமா. இடது கை மேல வலது கை வச்சுங்க. நல்லா ஒரு மூச்சு எடுத்து விட்டுருங்க. மூச்சு எடுத்து விட்டுட்டு அப்படியே கொஞ்சமா மூச்சு எடுத்து ஒரு 20 டைம்ஸ் எக்ஸலேஷன்ல கான்சென்ட்ரேட் பண்ணி மூச்சை மட்டும் வெளியே விடுங்க. ஓய்வு. இரண்டாவது சுற்று கபாலபாதி. இந்த தடவை கொஞ்சம் ஸ்பீடா மூச்சை விடணும். நல்லா ஃபோர்ஸா மூச்சை விடுங்க வெளியில. ஒரு 20 டைம்ஸ். ஓய்வு. கபாலபாதி பிராணாயாமா. நல்லா முதல் மூச்சு கைகளை வைத்து கீழே அதே மாதிரி ஒரு 20 டைம்ஸ். இரண்டாவது சுற்று செகண்ட் ரவுண்ட் 20 ரெபிடேஷன்ஸ். ஓய்வு. ரிலாக்ஸ். நாடி சுத்தி பிராணாயாமா. இடது கை வலது கை நாசிக முத்ரா. கண்களை மூடி 10 டைம்ஸ் டீப் பிரீத்திங். நல்லா ஸ்லோ அண்ட் டீப்பா ஒரு 10 டைம்ஸ் இந்த பயிற்சி பண்ணுங்க.
ஓய்வு முடிச்சவங்க அப்படி கண்களை மூடி மெதுவா அமைதியா நடக்கும் அந்த சுவாசத்தை மட்டும் கவனம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. Where you focus, your prana will fall. நன்றாக பேசு. அப்புறம் அந்த பிராண சக்தியை கண்கள் உச்சந்தலை உடல் முழுவதும் வடி கொடுங்கள். கண்களை மெதுவாக திறந்து உள்ளங்கைகளை பாருங்கள். ஹாப்பி. அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். நம்ம மேஜிக் மார்னிங் மிரேக்கிள் லைஃப்ல கட்டுக்கும் பிரெயினுக்குள்ள தொடர்பை பார்த்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒரு முறை சந்தோஷத்தை கொடுக்கறதுல செரோட்டினின் ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. அதை சுரக்கிறது கட் பாக்டீரியா அப்படிங்கிறது பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போறது ரெண்டாவது வழி, அதாவது கட் பிரெயின்ல ரொம்ப முக்கியமான முறைகள்ல, அதாவது நம்முடைய கட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதனுடைய ஆரோக்கியம்தான் நம்முடைய ஆரோக்கியம் அப்படிங்கிற அடிப்படையில் ரெண்டாவது வழியை நம்ம பார்க்குறோம். அது வேகஸ் நர்வுன்னு சொல்லி ஒரு சிஸ்டத்தை நம்ம பார்க்குறோம். அதாவது நம்ம மூளைக்கும் நம்முடைய டைஜஸ்ட் சிஸ்டத்துக்கு நடுவில் ஒரு நரம்பு மண்டலம் இருக்கு. இந்த நரம்பு மண்டலம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம கட்டில் இருந்து பல தகவல்களை மூளைக்கு எடுத்து செல்றதும், மூளையிலிருந்து கட்டுக்கும் மற்ற இடங்களுக்கும் இந்த தகவலை கொண்டு போறதுல இந்த வேகஸ் நர்வு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு. இது இந்த கட் பாக்டீரியா ஷார்ட் செயின் பேட்டி ஆசிட் அப்படிங்கிற ஒரு பொருளை உற்பத்தி பண்ணும். இது இந்த வேகஸ் நர்வை ஆக்டிவேட் பண்றதுல ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஸோ கட் பாக்டீரியா யாருக்கெல்லாம் நல்லா இருக்கோ அவங்களுக்கு இந்த ஷார்ட் செயின் பேட்டி ஆசிட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொருள் நல்ல உற்பத்தி ஆகும். அது கட் பாக்டீரியா தான் உற்பத்தி பண்ணுது. அதனால வேகஸ் நர்வ் சிஸ்டம் ரொம்ப நல்லா செயல்படும் போது நம்ம முடிவெடுக்கக்கூடிய திறன், மன அமைதியா இருக்கிறது எல்லாமே நல்லா இருக்கும். ஸோ இந்த இதுல வேகஸ் நர்வ் அப்படிங்கிறது ஒரு நம்ம பிரெயின்ல இருந்து நம்ம கட்டு இருக்குது, அதாவது பெருங்குடலுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு நரம்பு மண்டலம் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மண்டலத்துல நம்ம பார்க்கும்போது இது நம்ம இந்த ரெஸ்ட் அண்ட் டைஜஷன் சொல்றோம் இல்லையா, பாராசிம்பத்தட்டிக் நரம்பு மண்டலத்தை சார்ந்தது. இப்போ யாரெல்லாம் டென்ஷனா இருக்காங்களோ அவங்களுக்கு சரியாக டைஜஸ்ட் கூட ஆகாது, மன நிம்மதி இருக்காது, எல்லாருக்கும் தெரியும். அப்ப இந்த பாராசிம்பத்தட்டிக் நர்வ் சிஸ்டம் என்ன செய்யும் அப்படின்னா நமக்கு மன அமைதியும் நல்ல ஜீரணத்தையும் கொடுக்கக்கூடியதாக செயல்படும். இப்போ இந்த பிரெயினுடைய ஸ்டெம்ல இருந்து கிளம்பக்கூடிய இந்த வேகஸ் நர்வுங்கிறது நம்ம ஹார்ட்டு, லங்ஸு, டைஜஸ்ட் சிஸ்டம் எல்லா இடத்துலையும் பரவி இருக்கு. அதனால இது நமக்கு எந்த வழியா போகுது, கழுத்து, அதே மாதிரி ஹார்ட்டு, லங்ஸு, ஸோ கட்டுக்கு போகுது. இந்த அமைப்புல பாருங்க, நம்ம இந்த எல்லாமே கனெக்டடா இருக்கிறதுனால ஒண்ணுக்கு ஒண்ணு இணைந்து செயல்படும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். எங்கெல்லாம் கனெக்ட் ஆயிருக்கோ அந்த இடங்கள் நம்ம கட் பாக்டீரியா சிறப்பாக இருக்கும் பொழுது, ப்ரோபயோட்டிக்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கும்போது
கட்டில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாவுடைய தன்மை அதிகமாக இருக்கும்போது அப்போ லங்ஸ்ல இருந்து ஹார்ட்ல இருந்து பிரெயின்ல இருந்து எல்லாமே சிறப்பாக வேலை செய்யுங்கிறது தான் இந்த ஸ்லைடினுடைய ஒரு தகவல். இந்த அளவுக்கு அற்புதமான ஒரு நரம்பு மண்டலம், அதாவது வேகஸ் நரம்பு மண்டலம்ங்கிறது கட்டுக்கும் பிரெயினுக்கும் நடுவில் இருக்கு. ஸோ இதுல வந்து நமக்கு ஒரு 80-90% இந்த நியூரா பைபர்ஸ், இதாவது பைபர் சிஸ்டம் இருக்கு, நர்வ் பைபர்ஸ், அது வந்து வேகஸ் நர்வ்ல மூளைக்கு, கட்டிலிருந்து மூளைக்கு தகவலை கொண்டு வரதுக்கு பயன்படுது. ஸோ about 80-90% of vagus nerve fibers send information from the gut to the brain. ஸோ இதுல வந்து பெரும்பாலும் வேகஸ் நர்வ் சிஸ்டத்துல அந்த நர்வ் சிஸ்டம் வந்து கட்டில் இருக்கக்கூடிய தகவலை பிரெயினுக்கு அனுப்புது. இது ரொம்ப அதிகமான தகவலா இருக்கும். ஆனா பிரெயின்ல இருந்து கட்டுக்கு வர்றது கம்மியா இருக்கும். அதனாலதான் நம்ம அடிக்கடி சொல்றோம் மலச்சிக்கல் மனச்சிக்கல் சொல்றோம். வயிறு கெட்டு போனா நம்ம சரியாக முடிவு எடுக்க முடியாது. அதனால இந்த வேகஸ் நர்வ் சிஸ்டம் அப்படிங்கிறது நம்ம இதுல இந்த 2வது வழிமுறையில ரொம்ப ரொம்ப முக்கியமானது. டைஜஸ்ட் சிஸ்டம் வந்து சிறப்பாக செயல்படணும் அப்படின்னா ப்ரோபயோட்டிக்ஸ் வேணும், ஃபைபர் வேணும். இது சிறப்பாக இருக்கும் பொழுது பிரெயின் வந்து சிறப்பாக செயல்படுறதுக்கு இந்த வேகஸ் நர்வ் வழியாக நல்ல தகவல் போகும். இதுதான் இந்த ஸ்லைடுடைய ஒரு தகவல். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு நோய்கள், பல நோய்கள் வருவதற்கு காரணமே இந்த கட் பாக்டீரியா வந்து சரியா இல்லைங்கிறது தான். ஒரு குழப்பமான சூழ்நிலை, மன அழுத்தம், இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோமு, அதாவது நம்ம சாப்பிடும்போது உடனே மோஷன் போகணுங்கிற எண்ணம் வரும், குரோனிக் இன்ஃப்ளமேஷன், அலர்ஜி, இது எல்லாமே நடக்கிறதுக்கு காரணம் நம்முடைய இந்த நர்வஸ் சிஸ்டம் இருக்கு இல்லையா, வேகஸ் நர்வஸ் சிஸ்டம் வந்து சரியான தகவலை மூளைக்கு கொண்டு போகலை. அதுல இருந்து பிரெயின்ல இருந்து தகவல்கள் வந்து உடம்புக்கு பல இடத்துக்கு சரியா போகலை. அப்போ இந்த தகவல் சரியா போகணும்னா மறுபடியும் சொல்றோம் கட் பாக்டீரியா நல்லா இருக்கணும். இது முக்கியமான ஒரு கருத்து. அடுத்து வந்து இதெல்லாம் சிறப்பாக இந்த வேகஸ் நர்வ் சிஸ்டத்தை சிறப்பாக இயங்க வைக்கணும் அப்படின்னா நமக்கு முக்கியமாக நம்ம செய்ய வேண்டியது இந்த டீப் பிரீத்திங் எக்ஸசைஸ் பண்றோம் இல்லையா, நல்லா ஸ்லோவா எக்ஸேல் பண்ணி, ஸ்லோவா இன்ஹேல் பண்ணி நல்ல ஸ்லோவா எக்ஸேல் பண்றோம் இல்லையா, இந்த மாதிரி நாடி சுத்தி பிராணாயாமா இந்த மாதிரி எல்லாமே பெய்யும்போது வேகஸ் நர்வ் வந்து ஆக்டிவேட் ஆகும். நம்ம நரம்பு மண்டலம் அப்படியே காம் டவுன் ஆகும். அதே மாதிரி பாடுறது, கம்மிங், இந்த ஓம் சென்டிங், சக்ரா ஆக்டிவேஷனு, இதெல்லாம் வந்து நமக்கு வந்து வோக்கல் கார்ட்ஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, இந்த இடங்களை அதிர்வு அதில் உருவாக்கி நம்முடைய வேகஸ் நர்வ் சிஸ்டம் ரொம்ப சிறப்பாக வேலை செய்யும். இதில் நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த சக்ரா ஆக்டிவேஷன் ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா அதில் வந்து ஓம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மந்திரத்தை உச்சரிக்கிறோம், அதெல்லாம் பண்ணுறோம். அதே மாதிரி நம்ம வேகஸ் நர்வத்தை ஸ்டிமுலேட் பண்ணும்போது மூளை வந்து சிறப்பாக நல்ல முடிவெடுக்கக்கூடிய திறனாக இருக்கும். அதனால என்ன அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த மாதிரி பாடுறது, கம்மிங், சாண்டிங் இதெல்லாம் வந்து நம்ம பயன்படுத்தணும். அடுத்ததாக கோல்டு எக்ஸ்போசர்னு சொல்லணும்ல, இந்த பச்சை தண்ணியில் முக கழுவுறது, இதெல்லாம் வந்து நமக்கு ட்ரிகர் பண்ணும் வேகஸ் நர்வை. அது தவிர நம்ம வந்து நல்ல ரெஸ்ட் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அப்பையும் வந்து வேகஸ் நர்வு இதாகும். இஎஃப்டி டேப்பிங், இந்த இடது பக்கம் நம்ம கையில் பின்னாடி தட்டுறோம் இல்லைங்களா, இதெல்லாம் வந்து வேகஸ் நர்வை ஸ்டிமுலேட் பண்ணும். இப்போ இந்த மாதிரி வேகஸ் நர்வை ஸ்டிமுலேட் பண்ணுறதுல ப்ரோபயோட்டிக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதில் லாக்டோபலஸ் ராம்பினோசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாக்டீரியா, பர்டிகுலராக அந்த பேர், அது பயன்படும். மெடிடேஷனு, கிராட்டிடியூடு, இதெல்லாம் வந்து நம்முடைய வேகஸ் நர்வஸ் சிஸ்டத்தை பலப்படுத்தக்கூடியதாக இருக்கும். அதுபோல் நம்ம ஏற்கனவே சொன்னேன், இந்த இடது பக்கம் டேப்பிங் பண்ணுறோம் இல்லையா, சைடில் அண்டராம் கீழே, அந்த இடம் டேப் பண்ணும்போது கூட நம்ம வேகஸ் நர்வஸ் வந்து நல்லா ஆக்டிவேட் ஆகும். ஸோ இந்த அளவுக்கு நம்முடைய மைண்டை காம் பண்ணி மன அழுத்தத்தை குறைக்கக்கூடிய மிகப்பெரிய ஆற்றல் இருக்கக்கூடியது வந்து இந்த வேகஸ் நர்வு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா திரும்பி சொல்றேன், கட்டிலிருந்து பிரெயினுக்கு அதிகமாக ஒரு 90% மெசேஜ் போகுது. அதை பொறுத்து தான் பிரெயின் வந்து முடிவு எடுக்கும், மற்ற உடம்புடைய பல பகுதிகளுக்கு தகவலை கடத்தும். ஸோ இவ்வளவு முக்கியமான இந்த வேகஸ் நர்வ் சிஸ்டத்தை இந்த மாதிரி ப்ரோபயோட்டிக்ஸ், மெடிடேஷன், கிராட்டிடியூட் ப்ராக்டிஸு, எல்எஃப்டி டேப்பிங் முறையில் நம்ம சரி பண்ணிக்கிறோங்கிறது முக்கியமான ஒரு விஷயம். ரைட். ஸோ நாளைக்கு அடுத்த ஒரு சிஸ்டத்தை பற்றி பார்க்கலாம்.